அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே. இது சூரத்துல் பாத்திஹா என்று சொல்லக்கூடிய அல்ஹம்து சூராவின் விளக்க உரையை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இது பாகம் 39. இதில் இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம் என்பதின் விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம் என்பதன் விளக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. பதிவு செய்து கொள்ள வேண்டும் உள்ளத்தில். இறைவன் காட்டிய நேரான வழி என்பதை அறிவித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம்தான் இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம். சூரத்துல் பாத்திஹாவில் 3 அம்சங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை துவக்கத்திலேயே தெளிவாக உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறோம். அதை அடுத்து பிஸ்மில்லாஹையும் சேர்த்து முதல் 4 வசனங்கள் இறைவனுடைய, அதாவது அல்லாஹுவின் பண்புகளை தெளிவாக நமக்கு விளக்கி கூறும் விதமாக அமைந்து இருந்தது. 5வது வசனம் இறைவனிடம் நாம் எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழியை நமக்கு கற்றுத்தந்தது. 3வது அம்சமான 6வது 7வது வசனங்கள் இறைவனிடம் அவனது அடியார்கள் பிரார்த்தனை செய்வதை கற்றுத்தருகிறது. சரியா? இவைகளை தெளிவாக அடிப்படையிலிருந்து பிரித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 3வது அம்சத்தை கொண்ட அந்த வசனங்களின் விளக்க உரையை தான் இப்போது நாம் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று அன்றாடம் பல தடவை இந்த பிரார்த்தனையை இறைவனிடம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நாம் பிரார்த்திக்கின்ற நேரான வழி எது என்பதை அறிந்து கொள்ளாமலேயே இது மாதிரி நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் பாருங்க. உதாரணமாக ஒரு 10 வயசில் துருவ ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் 10லேருந்து 20 வயது உடையவர்கள் இருக்கீங்க, 20லேருந்து 30, 40 வயது, 50 வயது, 60 வயது, 70 வயது, 80 வயது, 100 வயது அடைந்தவர்கள் கூட இருக்கிறீர்கள். ஆனால் இத்தனை வருஷமாக தொழுது இருக்கிறீர்கள். இதில் அதிகமான மக்கள் இதனுடைய பொருள் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளாமலே இருக்கிறார். இதுதான் மிகவும் வேதனைக்குரிய விஷயம். அதனால்தான் இவைகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, சிரமம் பார்க்காமல் நேரத்தை ஒதுக்கி இந்த சூரத்துல் பாத்திஹாவை தெளிவாக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அரபியை மனப்பாடம் செய்தீர்களோ அது 1% என்றால் அதனுடைய பொருள் விளக்கத்தை நீங்கள் மனப்பாடம் செய்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு 99% செலவிட வேண்டும். அவ்வளவு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. ஆனாலும் நாம் பிரார்த்திக்கின்ற நேரான வழி எது என்பதை அறிந்து கொள்ளாமலேயே அந்த பிரார்த்தனையை செய்து கொண்டிருக்கிறோம். தவறான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு அதையே நேரான வழி என்று கருதி கொண்டு பிரார்த்திப்பவர்களும் நம்மில் இருக்கிறார்கள். நேர்வழி எது என்பதை அறிவதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல், அதில் நடப்பதற்கு முயலாமல் நேரான வழியை கேட்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையை நிறைவேற்றாத ஒருவன், தொழுவதற்காக எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் இருந்த ஒருவன், இறைவா என்னை தொழுகையாளியாக ஆக்கு என்று பிரார்த்தனை செய்வது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ, எந்த அளவுக்கு அர்த்தமற்றதோ, அதுபோலவே நேரான வழியை காட்டு என்று பிரார்த்தனை செய்துவிட்டு
நேரான வழியை எது என்று அறிந்து கொள்ளாமல் அதற்கு முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருப்பதும் அர்த்தமற்ற செயல்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரான வழியை காட்டுமாறு பிரார்த்திக்க கற்றுத்தரும் அல்லாஹ் திருக்குர்ஆனின் பல இடங்களில் நேரான வழி என்ன என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக அடையாளம் காட்டுகிறார். அதை உணர்ந்து நேர்வழியை கேட்கும்போது தான் இந்த பிரார்த்தனை அர்த்தமுள்ளதாக அமையும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிரார்த்தனைகளை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்து, குர்ஆனும் ஹதீஸும் மட்டுமே நேர்வழி என்பதை தெள்ள தெளிவாக இந்த வரிசையில் நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டும். எப்படி? குர்ஆன் ஹதீஸ் இரண்டுமே சிராத்தல் முஸ்தகீம் எனும் நேர்வழி என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் நெடுகளிலும் பல இடங்களில் நமக்கு தெளிவுபடுத்தி விளக்க உரை நடத்துகிறான், விளக்கம் அளிக்கிறான். எப்படி? அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. உனக்கு அறிவிக்கப்படுவதை பற்றி கொள்வீராக, அதாவது பற்றி பிடித்துக் கொள்வீராக. நீர் நேரான பாதையில், அதாவது சிராத்தல் முஸ்தகிமில் இருக்கிறீர். இது உமக்கும் உமது சமுதாயத்துக்கும் அறிவுரை. பின்னர் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த அறிவுரைகளை சரியாக செவியுற்றீர்களா, அதன்படி சரியாக அமல் செய்தீர்களா என்று பின்னர் விசாரிக்கப்படுவீர்கள் என்று 43வது அத்தியாயம் 43, 44 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உடனடியாக குர்ஆனை தொடர்ந்து 43வது அத்தியாயத்தில் 43, 44 படிங்க, தமிழில் படிங்க, விளங்கி கொள்ள முயற்சி பண்ணுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் சமுதாயத்தினரும் இறைவனால் அறிவிக்கப்பட்டதையே பின்பற்றியாக வேண்டும் என்பதை இந்த திருமறை வசனம் தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் சிராத்தல் முஸ்தகீம் எனும் நேர்வழியாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே நமக்கு வலியுறுத்தி கூறுகிறான். மார்க்கத்தில் எந்த அம்சமானாலும் அதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஆதாரம் உண்டா என்று ஆராயாமல் கண்மூடி மற்றவர்களை பின்பற்றுபவர்கள் இந்த பிரார்த்தனையில் பொய்யுரைத்தவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். இப்படி நமது கட்டளையில் உயிரோட்டமானதை உமக்கு அறிவித்தோம். வேதம் என்றால் என்ன, நம்பிக்கை என்பது என்ன என்பதை முகமதே நீர் அறிந்தவராக இருக்கவில்லை. அது நம்மளுடைய கட்டளையின் மூலமாகத்தான் உமக்கு நாங்கள் காட்டி கொடுத்தோம். அதாவது இவ்வாறே நமது கட்டளையில் உயிரோட்டமானது, இது உயிரோட்டமான கட்டளைகள் உமக்கு நாம் அறிவித்தோம். இதற்கு முன் நீர் வேதம் என்றால் என்ன, நம்பிக்கை என்பது என்ன என்பதை நீர் அறிந்தவராக இருக்கவில்லை, அறியாதவராகத்தான் இருந்த. மாறாக நமது அடியார்களில் நாம் நாடியோருக்கு நேர்வழி காட்டும் ஒளியாக இதை ஆக்கினோம். நீர் நேரான பாதைக்கு, அதாவது சிராத்தல் முஸ்தகிமுக்கு அவர்களை அழைப்பீராக என்று 42வது அத்தியாயம் 52வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அதாவது குர்ஆனையும் நபி வழியையும் விட்டு மதஹபுகளில் சிக்கிக் கொண்டவர்களுக்கு இந்த வசனத்தில் போதுமான அறிவுரை இருக்கிறது. அன்புக்குரிய சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஆலிம்களே, அறிஞர்களே, மக்களே, உங்களுக்கு இந்த வசனத்தில் அறிவுரை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த வேதம் அருளப்படுவதற்கு முன் விசுவாசம் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன என்பதை கூட அறிந்திருக்கவில்லை. இந்த வேதம் அருளப்பட்ட பின்பே அவர்களால் அறிய முடிந்தது. இதன் துணையை கொண்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிராத்தல் முஸ்தகீம் பால் மக்களை அழைக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆனையும் நபி வழியையும் தவிர வேறு எதுவும் நேர்வழி கிடையாது என்பதற்கு இது 100% அல்ல, 1000% என்றாலும் அசைக்க முடியாத சான்றாக இருக்கிறது. இறைவா, உனது வேதத்தையும் உனது தூதருடைய வழிகாட்டுதலையும் சான்றுகளை கொண்டு நடக்கின்ற நேர்வழியை காட்டுவாயாக என்பதுவே இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் என்பதன் பொருளாக இருக்கின்றது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன் வந்த நபிமார்களும் கூட அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருந்த வேதங்களின் மூலம்தான் நேர்வழியை அடைய முடிந்தது. அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். உலகை படைத்து முதல் இதுவே இறைவனது நீதியாக இருந்து வந்திருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அவ்விருவருக்கும் தெளிவான வேதத்தை வழங்கினோம். அவ்விருவருக்கும் சிராத்தல் முஸ்தகிம் எனும் நேரான பாதையை, அதாவது வழியை காட்டினோம் என்று 37வது அத்தியாயம் 117, 118 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவர்களின் கட்டளையை சிறமேற்கொண்டவர்களை தவிர வேறு எவரும் விசுவாசிகளாக, அதாவது நேர்வழி பெற்றவர்களாக ஆகவே முடியாது என்பதை இந்த அடுத்து வரும் வசனம் உங்களுக்கு தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி? முஹம்மதே, இறைவன் மேல் ஆணையாக. யார் மேல் ஆணையாக? அவனே அவனுடைய மேலே சத்தியம் பண்ணிக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். முஹம்மதே, உம்முடைய இறைவன் மீது ஆணையாக அவர்கள் தமக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் உம்மை நீதிபதியாக ஏற்று பின்னர் நீர் வழங்கிய தீர்ப்பில் தமக்குள் அதிருப்தி கொள்ளாமல் முழுமையாக கட்டுப்படும் வரை அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள், அதாவது நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4:65 சொல்லி காட்டுகிறான். ஆக அவங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளில், பிணக்குகளில், கருத்து வேறுபாடுகளில் உன்னிடம் வந்து இதில் எது சரி எது தவறு என்று உன்னுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களே ஆனால் அவர்கள் நிச்சயமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, இனிமேலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை தொடர்ந்து வரும் வசனங்களில் தமக்கு அறிவுரை கூறப்பட்டவாறு அவர்கள் செய்திருந்தால் அது அவர்களுக்கு மிகவும் சிறந்ததாக, அதிக உறுதியை காட்டுவதாகவும் இருந்திருக்கும். மேலும் அவர்களுக்கு நேரான வழியை, சிராத்துல் முஸ்தகிமையும் நாம் காட்டியிருப்போம் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நேரான வழி என்றால் சிராத்துல் முஸ்தகீம். உங்களையே கொன்றுவிடுங்கள் அல்லது உங்கள் ஊர்களிலிருந்து வெளியேறுங்கள் என்று அவர்களுக்கு நாம் கட்டளையிட்டிருந்தால் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அதை நிறைவேற்றி இருக்க மாட்டார்கள். ஏன் அவ்வளவு பெரிய நம்பிக்கை அவர்களுக்கு? அல்லாஹ்வுக்கு தெரியவில்லையா எத்தனை சதவீதம் இவங்கிட்ட நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது முழுமையாக அவனுக்கு தெரியும். உள்ளங்களில் உள்ளது அனைத்தையும் அறியக்கூடியவன் இல்லையா? அவன் சொல்கிறான், தமக்கு அறிவுரை கூறப்பட்டவாறு அவர்கள் செய்திருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாகவும் அதிக உறுதியை காட்டுவதாகவும் இருந்திருக்கும். அப்போது மகத்தான கூலியையும் அவர்களுக்கு வழங்கியிருப்போம், அவர்களுக்கு நேரான வழியையும், அதாவது சிராத்தல் முஸ்தகீமையும் காட்டியிருப்போம் என்று 4வது அத்தியாயம் 66, 67, 68 ஆகிய வசனங்களில் தொடர்ந்து அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். தங்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சமயத்தில் அதற்கு தீர்வு காண்பதற்காக அல்லாஹ்வின் தூதரிடம், அதாவது அவர்களின் போதனையின் பால் செல்லாதவர்கள் மூமின்களே அல்ல என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் தெளிவாக கூறுகிறான். மேலும் இந்த போதனையின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கே நேர்வழி காட்ட முடியும் என்றும் ஒரு நிபந்தனையாக அதை சொல்லி காட்டுறான். சிராத்தல் முஸ்தகீமை அடைவதற்கு எதனை அல்லாஹ் நிபந்தனையாக ஏற்படுத்துகிறானோ அதை விட்டுவிட்டு சிராத்தல் முஸ்தகீமை காட்டுவாயாக என்று கூறுவதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அதனால் என்ன பலன் ஏற்படும் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சிந்தித்து பாருங்கள். இதற்கு மாற்றமான எந்த கொள்கையும் செயல்முறைகளும் சிராத்தல் முஸ்தகீமாக நேர்வழியாக ஆகவே முடியாது. இறைவனும் அவனது திருத்தூதரும் கூறக்கூடியவைகள் நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டவில்லை என்றாலும் அதையும் நம்பக்கூடியவர்கள்தான் சிராத்தல் முஸ்தகீம் எனும் அந்த நேர்வழியில் இருப்பவர்கள் என்பதற்கு திருமறை குர்ஆன் 43வது அத்தியாயம் 61வது வசனம் சரியான சான்றாக மிக தெளிவாக சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அவர், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தின் அடையாளம் ஆவார். அதில் நீர் சந்தேகப்படாதீர்.
என்னையே பின்பற்றுங்கள், இதுவே சிராத்துல் முஸ்தகீம் எனும் நேர்வழி என்று கூறுவீராக என்று அல் குர்ஆன் 43வது அத்தியாயம் 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன் பிறந்த ஒருவர் இந்த 2000 ஆண்டுகளாக உயிரோடு வானில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது நமது சிற்றறிவுக்கு எட்டாமல் இருக்கலாம். அதை உண்மை என்று நம்ம நம்பாமல் கூட இருக்கலாம். ஆனால் வானில் இருப்பவர் எதை உண்ணுகிறார், எவ்வாறு அங்கே மலஜலம் கழிக்கிறார், 2000 ஆண்டுகளாக மரணிக்காமல் இருப்பது எப்படி சாத்தியமாக முடியும் என்றெல்லாம் நம்மில் பலர் அறிவுபூர்வமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உலக நடைமுறைக்கு இது முரணானது தான். கண்டிப்பாக உலக நடைமுறையை வைத்து பார்த்தீர்களே ஆனால் இது முரண்தான். நமது அறிவின் தீர்ப்புப்படி இது சாத்தியமற்றது தான். நமது அறிவுக்கு இது நம்ப முடியாததாக இருந்தாலும் இறைவனது ஆற்றலையும் வல்லமையும் புரிந்து கொண்டவர்களுக்கு இது சாத்தியமானதாகவே தெரிந்து கொள்ளலாம். தெரியும். ஏன்? இறைவன் அனைத்தையும் அறிந்தவன், அனைத்து வல்லமையும் மிக்கவன், அவனால் முடியாதது எதுவுமே இல்லையே. எந்த அல்லாஹ் நடைமுறைக்கு மாற்றமாக ஈசா நபியை தந்தையின்றி பிறக்க செய்தானோ அதே அல்லாஹ் ஈசா நபியை எத்தனை காலத்துக்கு வேண்டுமானாலும் வாழ செய்ய இயலும். அந்த அல்லாஹ் தான் ஈசா கியாம நாளின் அடையாளமாக திகழ்கிறார் என்று நமக்கு அறிவுறுத்தி கூறுகிறார். அந்த அல்லாஹ் தான் இதிலே சந்தேகப்படக்கூடாது என்றும் நமக்கு அறிவுறுத்துகிறான். அந்த அல்லாஹ் தான் இப்படி நம்பிக்கை கொள்வதை சிராத்துல் முஸ்தகீம் என்று நமக்கு அறிவுறுத்தி கூறுகிறான். இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனால் உயர்த்தப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பவும் இந்த உலகத்துக்கு வருவார்கள், நீதியை நிலைநாட்டுவார்கள், தஜ்ஜாலை கொல்வார்கள். அவர்கள் வரக்கூடிய காலத்தில் செல்வம் பெருக்கெடுத்து ஓடும், வாங்குவதற்கு கூட எவரும் இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் தெளிவான முன்னறிவிப்புகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்வைத்து சென்றுள்ளார்கள். இவைகளை நீங்கள் புகாரில் 2222, 2476 ஆகிய ஹதீஸ்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இதில் சந்தேகம் கொள்பவனும் நம்ப மறுப்பவனும் நிச்சயமாக சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த நேரான பாதையில் இல்லவே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இறைவனும் அவனது தூதரும் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பொதுவானதுதான் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இருவரும் கூறுவதில் எந்த ஒன்றிலாவது யாருக்காவது சந்தேகமோ மறுப்போ இருக்குமானால் அவர்கள் அசத்திய வழியில் செல்பவர்கள், நிச்சயமாக நேரான வழியில் செல்பவர்கள் அல்ல என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி இரத்தின சுருக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விளக்கம் தருகிறான். இதுவே நேரான வழி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அற்புதமான அசைக்க முடியாத சான்றை நமக்கு முன் வைக்கிறான். என்ன? இதுவே நேரான வழி, எனவே இதையே பின்பற்றுங்கள், பல வழிகளை பின்பற்றாதீர்கள். அவைகள் அப்படி நீங்கள் பல வழிகளை பின்பற்றினால் அவைகள் அவனது ஒரு வழியை விட்டும் உங்களை பிரித்துவிடும். அல்லாஹ்வுடைய அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த ஒரு வழி, அந்த நேர்வழியை விட்டும் உங்களை பிரித்து பல பிரிவுகளாக ஆக்கி சின்ன பின்னப்படுத்தி சீர்குலைத்து விடும். நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காகவே இதையே அவன் உங்களுக்கு வலியுறுத்துகிறான். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்துகிறான். 6வது அத்தியாயம் 153வது வசனத்தில் அனஃபி, சாஃபி, மாலிகி, அம்பிலி என்றும், சியா, காரியா, ராபிஜியா என்றும், சாதலியா, காதிரியா என்றும் நம்மிடையே இன்னும் ஏராளமான வாயில் நுழையாத, மனப்பாடம் செய்யாத எத்தனையோ மார்க்கங்கள் இங்கே நிலவி கொண்டிருக்கின்றன. உலகத்தில் ஒவ்வொரு பிரிவினருக்கும் கொள்கைகள் தனி. இப்படியெல்லாம் பலவாறான வழிகளில் செல்வது நேரான வழி அல்ல.
சாத்தானின் வழிகள் எனவும் இவைகள் அனைத்துமே சைத்தானின் வழிகள் எனவும் இங்கே அடையாளம் அல்லாஹ் காட்டித் தருகிறான். அல்லாஹ் காட்டிய அந்த ஒரு நேர்வழியை விட்டு யார் பல பிரிவுகளாக பிரிந்து விட்டார்களோ அது சைத்தான் காட்டிய வழிகள் என்று அல்லாஹ் நமக்கு அடையாளம் காட்டுகிறான். இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம் என்று அன்றாடம் பல தடவை இறைவனிடம் பிரார்த்திக்கின்ற நாம் அல்லாஹ் எதனை நேர்வழி என்று அடையாளம் காட்டுகிறானோ அதில் செல்வதற்கான முயற்சியில் நாம் இறங்கவில்லை. அதற்கான எந்த ஒரு காயம் நம்ம நகர்த்தவில்லை. என்னமோ தெரியாத பாஷையில் ஓதி தொழுவி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வேற வேலையை பார்த்துட்டா சரியாகிவிடும், முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். இல்லை சகோதர சகோதரிகளே, அந்த நேர்வழியில் செல்வதற்கான முயற்சியில் நாம் இறங்கவே இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாரம்பரிய பழக்கங்கள், முன்னோர்கள் சென்ற வழிமுறை, மதகுருமார்கள் மீது கொண்ட பக்தி ஆகியவற்றில் விடுபட்டு அல்லாவின் தூதருடைய வழியை மட்டும் பின்பற்றுவது பலருக்கு எளிதில் சாத்தியமாகுவதே இல்லை. இதற்கான காரணத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். எப்படி? ஏற்கனவே இருந்த அவர்களின் கிப்லாவை விட்டும் முஸ்லிம்கள் ஏன் திருப்பி விட்டனர் என்று மனிதர்கள் அறிவிலைகள் கேட்பார்கள். கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கு உரியதுதான். அவன் நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துகிறான் என்று கூறுவீராக. மேலும் இவ்வாறே நீங்கள் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வோராக திகழவும் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எடுத்து சொல்வோராக திகழவும் உங்களை நடுநிலையான சமுதாயமாக ஆக்கினோம். வந்த வழியை திரும்பி செல்வோரிலிருந்து இந்த தூதரை பின்பற்றுவோரை அடையாளம் காட்டுவதற்காகவே ஏற்கனவே நீர் நோக்கிய கிப்லாவை நிர்ணயித்திருந்தோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பகரமாகவே இருக்கும். அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை பாழாக்குபவனாக இல்லவே இல்லை. அல்லாஹ் இரக்கமுடையவன், நிகரற்ற அன்புடையவன் என்று 2வது அத்தியாயம் 142, 143 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த சமயத்தில் காபாவை நோக்கி தாம் தொழுகைகளை தொழுது வந்தார்கள். மதீனா வந்த 11 அல்லது 17 மாதங்கள் பைத்துல் முகத்தை நோக்கி தொழுதார்கள். அதன் பின் இறைவனது கட்டளைக்கு ஏற்ப மீண்டும் காபாவை நோக்கி தொழுதார்கள். இதை நீங்கள் புகாரில் 41வது ஹதீஸ், 399, 4486 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். காபாவை விடுத்து பைத்துல் முகத்தை நோக்கி தொழ ஆரம்பித்த போது மக்களுக்கு, அதாவது மக்கத்து காபிர்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் பழைய கிப்லாவை விட்டும் புதிய கிப்லாவின் பால் இவர் திரும்ப காரணம் என்ன என்று விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பைத்துல் முகதஸை விடுத்து மீண்டும் காபாவை நோக்கி தொழ ஆரம்பித்த போது மதீனத்து யூதர்கள் இது போன்ற விமர்சனங்களை செய்தார்கள். இப்படி விமர்சித்தவர்களையே அல்லாஹ் அறிவினர்கள், அறிவற்றவர்கள், மூடர்கள், முட்டாள்கள் என்கிறார். இவர் என்ன அடிக்கடி திசை மாறுகிறார் என்று அன்றைய யூதர்களும் இணை வைப்பாளர்களும் எண்ணியதை போல் எண்ணாமல் அல்லாஹ் நமது எஜமான், சட்டம் இயற்றவும் கட்டளையிடவும் அவனுக்கு முழு அதிகாரம் உண்டு. அவனது கட்டளைகளை அவனது தூதர் அவர்கள் எடுத்து வைக்கும் போது அதற்கு அப்படியே 100% கட்டுப்பட்டு நடப்பதுதான் முஸ்லீமுக்குரிய இலக்கணம், முஸ்லீமுக்குரிய இலக்கணமாகும் என்ற நம்பிக்கையுடன் இதை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை நேர்வழியில், இவைகளை யார் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை நேர்வழியில், அதாவது சிராத்துல் முஸ்தகீமில் செலுத்துவதாக அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு நமக்கு அறிவுறுத்துகிறான். மற்றவர்களுக்கு இது மிகப்பெரிய பகரமாக தென்பட்டாலும் உண்மை விசுவாசிகளுக்கு, அதாவது இறைவனின் ஆளுமையையும் தனது அடிமைத்தனத்தையும் உணர்ந்து கொண்டவர்களுக்கு இது பெரிய விஷயமாக தோன்றாது என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே நமக்கு கற்றுத்தருகிறான். இவைகளை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த 2 வசனங்களும் இறைவனது கட்டளைகள் எதுவானாலும், இறை தூதரது வழிகாட்டுதல்கள் எதுவானாலும் அதை அப்படியே ஏற்று நடப்பது தான் சிராத்தல் முஸ்தகீம் என்பதை தெளிவாக அறிவிக்கின்றன.
அல்லாஹ் இவ்வாறு கிப்லாவை அடிக்கடி மாற்றியது கூட இறைவனது கட்டளை எதுவானாலும் அப்படியே ஏற்கக்கூடியவர் தான், அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் யார்? தான் விரும்புவதை அல்லாஹ் கட்டளையிட்டால் மட்டும் ஏற்று மற்ற விஷயங்களில் அல்லாஹ்வை அலட்சியப்படுத்துபவர் யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் இதை ஏற்படுத்தியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறைவனது கட்டளையும் இறை தூதருடைய வழிகாட்டுதலும் இதுதான் என அறிந்த பின் அதை ஏற்க மறுப்பவர்களும் எதிர்த்து விமர்சனம் செய்பவர்களும் அறிவினர்கள், வந்த வழியே திரும்பி செல்லக்கூடியவர்கள், அதாவது இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள் எனவும் இங்கே அல்லாஹ் நமக்கு தெள்ள தெளிவாக கற்றுத்தருகிறான். ஏற்கனவே ஒரு கிப்லாவை நோக்கியதாக அல்லாஹ் கூறுகிறானே, அந்த கிப்லாவை நோக்குமாறு குர்ஆனில் எந்த கட்டளையும் இல்லை. குர்ஆன் கட்டளை இல்லாமல் இன்னொரு வகையின் மூலமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கியதை தனது கட்டளையாக அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். குர்ஆன் மட்டும் போதும் என்போர் யார்? இந்த தூதரின் வழிமுறையை பின்பற்றுபவர் யார் என்பதை அறிந்திடவே கிப்லாவை மாற்றியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இறை கட்டளையை மட்டுமின்றி இறை தூதரின் கட்டளையும் சேர்த்து பின்பற்றுவது தான் நேரான வழி எனவும் அல்லாஹ் இங்கே நமக்கு விளக்குகிறான். இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கும் போது, இறைவா இதுதான் நேர்வழி என்று எனக்கு தெரிந்த பின் அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்க அருள் புரிவாயாக. என் மன இச்சை விரும்பாவிட்டாலும் அதை வெல்லக்கூடிய உறுதியை எனக்கு தந்தருள்வாயாக என்ற எண்ணத்தை மனதில் நிறுத்தி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். இவ்வளவு அர்த்தமும் இந்த சின்ன சிறிய வாசகத்தில் உள்ளடக்கி இருக்கிறது. சிராத்தல் முஸ்தகீம் என்ற சொற்றொடரை இன்னும் ஏராளமான திருமறை வசனங்களில் அல்லாஹ் நமக்கு விளக்கி கூறுகிறான். அவைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடரில் பார்ப்போம். இதுவே காணொளி கூடிவிட்டது. எனவே கேட்ட செய்திகளை திரும்பவும் தெளிவாக கேட்டு புரிந்து கொண்டு செயல்பட முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ் தெளிவாக அந்த மார்க்கத்தை நம்மை புரிந்து பின்பற்றக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிய உங்களுக்கும் எனக்கும் அந்த அருளை வழங்கி அருள் புரிய இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.